நீங்க நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ப்ளவுஸ் கட்டிங் தாங்க பார்க்க போறோம். நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போறோம். ப்ளவுஸ் தாங்க நிறைய இருக்குது, அதனால தான் தினம் ப்ளவுஸ் கட்டிங்கா போடுறேன். அடுத்து வந்து நான் ஏதாவது டிசைனிங் போட்டேன்னா அடுத்த வீடியோல உங்களுக்கு ஃபுல் வீடியோ போடுறேன். இப்போ வந்து நம்ம கட்டிங் பார்ப்போமா? கட்டிங் இது வந்து எப்பயும் போலதாங்க. நம்ம வெட்டு பகுதியை வச்சுட்டு இந்த மாதிரி நாலா மடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்லீவ் தான் கட் பண்ணணும். ரெண்டு ப்ளவுஸையும் சேர்த்தே கட் பண்ணிடலாம். டைம் வேற இல்லைங்க, அதனால ரெண்டு ப்ளவுஸையும் சேர்த்து கட் பண்ணி இந்த மாதிரி ரெண்டு ப்ளவுஸையுமே நான் சேர்த்தே கட் பண்ண போறேன். இந்த மாதிரி நாலாவே மடிச்சுட்டு இந்த மடிப்பு பகுதி வந்து நம்ம பக்கம் பார்த்தாப்புல நம்ம ரெண்டு பீஸ் எடுத்து முன்பகுதியில மட்டும் ரெண்டு பீஸ் எடுத்து இந்த மாதிரி குடஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா கை வந்து லூஸ் விழுகாம இருக்கும். அந்த முன்பகுதியில வந்து இந்த நாச்சு போட்டுக்கோங்க. ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பேக் கட் பண்ணிடலாம். பேக் சைடில் வந்து சாதா ப்ளவுஸுங்கிறதுனால நம்ம தையலுக்கு மட்டும் 1.5 இன்ச் மட்டும் நம்ம விட்டுருக்குறோம். நம்ம மெஷர்மெண்ட் அளவு ப்ளவுஸ்ல வச்சு நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணலாம். இந்த மாதிரி கட் பண்ணாலும் நமக்கு ரெண்டு அளவுமே ஒரே மாதிரி தான் கிடைக்கும். நம்ம வைக்கிற விதம் தான் கரெக்டானதான் நம்ம கரெக்டாக வைக்கணும். ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி சுருக்கு தான் இருக்குதா, அந்த சுருக்கெல்லாம் நல்லா எடுத்து விட்டு இது மாதிரி கரெக்டாக நம்ம வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டான சேஃப்க்குலாம் ஒரு மார்க் போட்டு இந்த மாதிரி நான் பண்ணுவேன். இந்த மாதிரியே நீங்களும் பண்ணுங்க. இது வந்து நம்ம 1.25 இன்ச் அந்த ரவுண்ட் எடுக்கிறது. பேக் சைடில் அதே மாதிரி 1 இன்ச்சுக்கு அந்த ரவுண்டு போட்டுருங்க. ஆம்கோல் அளவு கரெக்டாக செட் ஆகுது. இது வந்து நம்ம தையலுக்கான அளவு. ஆம்கோலோட கரெக்டான அளவில் இந்த மாதிரி மார்க் பண்ணி நாச்சு போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம மடிக்கிறதுக்கான அளவு. பேக் சைடு கட் பண்ணியாச்சு. வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து பேக் சைடை வச்சு இந்த மாதிரி வெட்டு பகுதியில் இந்த மாதிரி கிராஸ் போட்டுக்கோங்க. அளவு ப்ளவுஸில் வந்து கிராஸ் கட்டிங்கா நேர் கட்டிங்கான்னு பார்த்துக்கோங்க. இது வந்து நேர் கட்டிங் தான் இருக்குது, அதனால நம்ம ப்ளவுஸ் இந்த மாதிரி நேராகவே போட்டுக்கலாம்.
பட்டி துணியிலையும் நம்ம 2 துணியா கட் பண்ணும்போது இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் அளவுல இருந்து இந்த முன்னெக் அளவு வந்து நல்லா இந்த மாதிரி கரெக்டான அளவு வச்சு பார்த்துக்கோங்க. 6 இன்ச் இருக்கு. நம்ம அந்த 6 இன்ச் வந்து அப்படியே மார்க் பண்ணிடலாம். நம்ம தையலுக்கு போக தான் அந்த அளவு வந்து நம்ம மார்க் பண்ணணும். முன்னாடி பாடி அளவில் வந்து இந்த கொக்கி சைடுக்கு இந்த அளவு நம்ம பாடி அளவை டேப்பிட்டு அளந்துக்கோங்க. 8.75 இருக்கு. 9 இன்ச் எடுத்துக்கோங்க. 1/4 இன்ச்சு கூட்டினா போதும். 1/4 இன்ச்சு கூட்டி அந்த பேக் சைடோட ஃப்ரண்ட் சைடு வந்து கம்மியாக இருக்குது. அதில் வந்து இந்த சென்டர் கோடு போட்டு முன்னாடி வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு இந்த ரவுண்ட் ஷேப் பார்த்துக்கோங்க. பேக் சைடில் வந்து கொஞ்சம் துணி கம்மியாக இருக்குது. 80 பாயிண்ட் தாங்க கொடுத்துருக்குறாங்க. அதிலே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தச்சிடலாம். 1 மீட்டர் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதை வந்து நம்ம கொக்கி சைடுக்கே வச்சு இந்த கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து 1/4 இன்ச் கீழே இறக்கத்தில் வச்சு சென்டர் டாட்டுக்கு கீழே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பட்டியோட ஜாயிண்ட்டுக்கு கீழே 1 இன்ச்சுக்கு இறக்கத்தில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பட்டிக்கும் இந்த இதுக்கும் சேர்த்து நம்ம 1/2 இன்ச் சேர்த்து 1 இன்ச் நம்ம கணக்குக்கு எக்ஸ்ட்ரா 1 இன்ச் விட்டுக்கோங்க. இந்த அளவு வந்து நம்ம வந்து 3/4 வச்சுக்கலாம். இந்த சட்டைக்கு தக்கனதை நம்ம வைப்போம். ஷோல்டர் அகலத்துக்கு தக்கன இந்த கிராஸோட நீளம் இது வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக இதுக்குள்ளே தான் வரும். இதுக்குள்ளேருந்து அந்த டாட்டோட நீளம் நம்ம இது வந்து தையலுக்கு 1/4 இன்ச்சு ஷார்ப்போட கரெக்டான அந்த நீளத்துலையும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடு ஆம்கோலோட அகலம் வந்து இது வந்து தையலுக்கு இந்த மாதிரி போட்டு இது தையலுக்கு கொஞ்சம் 1/4 இன்ச்சு இறக்கி மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி வி ஷேப் ஒன்று போட்டுக்கோங்க. இது வந்து கழுத்து லூஸ் விழுந்துடாமல் இருக்கிறதுக்காண்டி லைட்டாக ஒரு கிராஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கட் பண்ணிடலாம். டாட்டுக்கு வந்து 1 இன்ச் பிடிச்சா போதும். சென்டரில் டாட் பிடிக்கிறதுல இந்த நாச் போட்டுட்டு முன்பகுதியில் வந்து நம்ம கையில் குடஞ்சோம் இல்லையா, அதே மாதிரி கிராஸில் இந்த மாதிரி முன்பகுதியில் இந்த மாதிரி குடஞ்சிக்கோங்க. இந்த அளவு மார்க் பண்ணிட்டு கிராஸ் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது வந்து கிராஸ் பட்டி 80 பாயிண்ட்லாம் கொடுத்தா அந்த மாதிரி தாங்க துணியெல்லாம் கம்மியாக இருக்கும். அதில் வந்து நம்ம கரெக்டாக தான் கட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு கிராஸ் போட்டு பட்டியோட நம்ம அந்த பாடி அகலம் வந்து நம்ம கிராஸில் வந்து 9 இன்ச் எடுத்தோமோ 9 இன்ச் இந்த பட்டி அளவில் இருந்துச்சுனாலையும் அளவு சரியாக கரெக்டாக வந்துடும். இந்த முன்னாடி இந்த பட்டியோட அளவில் வந்து 3/4 இன்ச்சு இருக்குது. நம்ம 1/2 இன்ச்சு தான் கூட்ட போகிறோம். தையலுக்கு 1/4 இன்ச்சு கரெக்டாக விட்டுருக்கேன். 9னா 10 இன்ச் வச்சுக்கோங்க. இந்த சைடு அளவு பட்டி அளவில் வந்து 3 இன்ச் இருக்குது. நான் 3.5 இன்ச் வச்சுக்கிறேன். இந்த சென்டரில் வந்து லைட்டாக ஒரு வளைவு கொடுத்து இந்த மாதிரி அவ்வளோதாங்க. 2 ப்ளவுஸ் வந்து நம்ம 5 நிமிஷத்தில் கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா ப்ளவுஸும் கரெக்டாக தான் இருக்கும். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.